டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். திருச்சி மாநகரிலிருந்து தலைவர்களுடன் புதிய தலைமுறை நிகழ்ச்சிக்காக நாம் இணைகிறோம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அதிமுகவின் அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு சி விஜயபாஸ்கர் அவர்கள் தான். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் பிரதர். எப்படி இருக்குது களம் நினைக்கிறீங்க? நீங்க தொடர்ச்சியா பிரச்சாரங்கள்ல இருக்கிறீங்க. கடந்த தேர்தலில் உங்களுடைய கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வி. இப்பொழுது களம் எப்படி இருக்கு? எங்களுடைய பார்வையில் களத்தில் நாங்கள் இருந்து பதில் சொல்லுகின்ற காரணத்தால் இன்றைக்கு நாம் நின்று கொண்டிருக்கின்ற இந்த திருச்சி களம் எங்களுக்கு மிக சாதகமாகவும் எங்களுக்கு ஒரு வெற்றி என்ற நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய களமாக இருக்கிறது. சரி, ஒரு 4.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்திலிருந்து சாதகமான சூழ்நிலைக்கு மாறுறதற்கான காரணம் என்ன அப்படின்னும் பொழுது ரகுபதி அவர்கள், சட்டத்துறை அமைச்சர் அவர்கள், விஜயபாஸ்கர் அவர்கள் ஒரு 120 கோடியை இறக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதுதான் களத்தை மாத்துறதற்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை அதுல எதுவும் உண்மை இருக்குமா? அதற்குண்டான வாய்ப்புகளும் இல்லை, அதற்குண்டான வசதிகளும் இல்லை. பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. கடந்த முறை அதிமுக நாங்கள் கூட்டணியில் இருந்தாலும் கூட எப்பொழுதுமே கூட்டணி மிக சிறப்பாக தான், எல்லாருமே கூட்டணிக்காக இருந்தாலும் நாங்கள் சிறப்பாக வேலை பார்ப்போம். அந்த இரட்டை இலை சின்னத்தில், இரட்டை இலை சின்னம் என்பது எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய உயிர், அது ஒரு வைப்ரண்ட். ஸோ இந்த முறை அதிமுகவுடைய வேட்பாளர் இரட்டை இலை சின்னத்தில் இந்த தொகுதியை சார்ந்த வேட்பாளர், குறிப்பாக புதுக்கோட்டையை சார்ந்தவர், திருச்சிக்கு நன்கு அறிமுகமான ஒரு இளைஞரை, நல்ல சுறுசுறுப்பான வேட்பாளரை, இந்த மண்ணின் மைந்தரை அறிமுகப்படுத்தியிருக்கிறது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, எங்களுடைய எதிர்க்கட்சி வேட்பாளர் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் சின்னத்தில் யாருமே நிக்கல. இப்ப நிற்கக்கூடிய ஒருவரும் சுயேட்சை சின்னத்தில் போட்டிடார். அவருக்கு இது சொந்த ஊரா என்றால் இது இல்லை. இது கொஞ்சம் புதுக்கோட்டை திருச்சி மண்ணையும் கலாச்சாரத்தையும் இந்த மண்ணின் மனதையும் கவர்பவர்களாக இருக்க வேண்டும். கடந்த முறை அதற்கான வாய்ப்பு இருந்தது. இந்த முறை இதே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த திருநாவுக்கரசு ஒரு மூத்த அரசியல்வாதி, அவருக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. அவர் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல அரசியல்வாதி, ஒரு மூத்தவர், அவருக்கான வாய்ப்பு காங்கிரஸ் தலைமை அவருக்கு வழங்கவில்லை. அது மிகப்பெரிய அதிருப்தியாக இருக்கிறது. இன்றைக்கு நிற்கக்கூடிய வேட்பாளர் இந்த மண்ணை சார்ந்தவர் அல்ல. சற்று நேரத்துக்கு முன்னால மக்களோடு ஒரு கலந்துரையாடல்ல பேசும் பொழுது பல வேட்பாளர்கள் இந்த தொகுதியை சார்ந்த வேட்பாளர் தான் நீங்க சொன்னது, அது சரி, கரெக்ட். ஆனால் திருச்சி மாவட்டத்தை சார்ந்தவர் இல்ல. ஏன்னா அது புதுக்கோட்டையில இருந்து 2 தொகுதி வருது. ஆமா, கரெக்ட். அப்போ அப்படி இருக்கும் பொழுது திருச்சியை சார்ந்த வேட்பாளர்கள் இருந்தாதான் இங்க உள்ள பிரச்சனைகள் அவர்களால் பார்க்க முடியும். அவங்க புதுக்கோட்டையை சார்ந்தவங்க இருக்கும் பொழுது அங்க உள்ள பிரச்சனைகள் அவர்கள் சரி செய்வாங்க அப்படின்ற ஒரு வருத்தத்தையும் சொன்னாங்க. குட் கொஸ்டின். தம்பி கருப்பையா அவர்கள் 8 ஆண்டு காலம் எங்களோடு பாசறையினுடைய மாவட்ட செயலாளராக பயணித்தவர். திருச்சி தில்லை நகரில் அவருக்கு வீடு இருக்கு. அவங்க பிரதர் அங்கே குடியிருக்கிறாரு, அவர் அங்கே இருக்கிறாரு. புதுக்கோட்டையில் அவர் குடியிருக்கிறாரு. அதனால ஒரு இளம் வேட்பாளர், துடிப்புமிக்க வேட்பாளர், பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்டவர், அப்படிதான் பார்க்கணும். ஒரு பார்லிமெண்டரி கான்ஸ்டிடுவன்சிக்கு உட்பட்டவர் ஒருவரை வேட்பாளராக நாம் நிறுத்துகிறோமா என்பதுதான் முக்கியம். இன்றைக்கு துரை வைகோ எடுத்துக்கொண்டால் அவர் ஒரு நல்ல மனிதர், முதல் ஒரு இளைஞர். அவருக்கான வாய்ப்பு வருகின்ற பொழுது அந்த வாய்ப்பை அவருக்கான களத்தில், அவர் விரும்பிய களத்தில் அவருக்கு கொடுத்திருக்கலாம் என்பது எங்களுடைய கருத்து. ஒரு இளம் அரசியல்வாதி, முதல் முறையாக, நீங்கள் எப்படி புதிய தலைமுறை போல் அவர் ஒரு புதிய தலைமுறையாக, 2வது தலைமுறையாக துரை வைகோ களம் காண்கிறார். ஒரு இளைஞர், அவருக்கான களத்தை அந்த கூட்டணி சரியாக முறையில் அமைத்து கொடுக்காமல் அவரை தள்ளிவிட்டிருக்கிறார்கள். என்னுடைய வருத்தம் அப்ப திமுக கூட்டணி பங்கெடுத்து கொடுத்ததுலதான் வருத்தமே தவிர நேரடியாக துரை வைகோ மீதோ மதிமுக மீதோ உங்களுக்கு வருத்தம்? பொதுவாகவே நேரடியாக நீங்கள் உட்பட நாங்கள் யாரையுமே எதிரியாக காண்பதில்லை. தேர்தல் என்று வந்துவிட்டால் அதிமுக கொள்கைகளை முன்னிறுத்தி, அந்த வேட்பாளரை முன்னிறுத்தி, இயக்கத்துடைய எங்களுடைய கட்சியின் சார்பாக அரசு ஆட்சியில் இருந்த பொழுது செய்யப்பட்ட நல்ல திட்டங்களை முன்னிறுத்தி, இன்றைக்கு களத்துக்கான சூழலை முன்னிறுத்தி நாங்கள் வாக்குகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். உங்களுடைய கேள்வி மிக சரியாக, கடந்த முறை 4.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசம் இருந்தது, இப்பொழுது எப்படி சாத்தியமாகும் என்ற கேள்விக்கான பதிலும்,
சட்டத்துறை அமைச்சர் ஒரு அவர் கொஞ்சம் அவர் ஒரு 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 தோற்றத்தை ஏற்படுத்துவதற்காக வேறு வழி இல்லாத ஒரு விமர்சனத்தை வைத்த காரணத்தினால் நான் இவ்வளவு விளக்கங்களை உங்களுக்கு செல்ல நேர்ந்தது. நான் சொன்ன வார்த்தைகள் மிக சரியான வார்த்தைகள், கவனமான வார்த்தைகள். களத்தில் பொதுவா யார் வேட்பாளராக இருந்தாலும் அவர் நேரடியான எங்களுக்கு எதிரி அல்லவே. ஆமா, நீங்க கவனமா தான் பயன்படுத்துறீங்க. அதுவும் உங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர்களுடைய கருத்து ஒத்தே தான் உங்களுடைய கருத்து இருக்கு. ஏன்னா வைகோவை அவர்கள் மிகவும் புகழ்ந்து பேசினார். தென்காசி தொகுதியில புகழ்ந்து பேசினார். எனக்கும் வைகோ நேரடியாக எனக்கு நன்றாக பழக்கம். அவருடைய பேச்செல்லாம் ரொம்ப திராவிட இயக்கத்துடைய ரொம்ப அழகா பேசக்கூடியவர், மூத்த அரசியல்வாதி. பல்வேறு காலகட்டங்களில் அவர் பல்வேறு மாறுபட்ட நிலைகளை எல்லாம் எடுத்திருந்தாலும் கூட வைகோ என்றால் ஒரு அரசியல் தலைவர், எங்களுக்கு மாறுபட்ட எங்களுக்கு கருத்து இருக்க முடியாது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப நாடாளுமன்ற தேர்தல், பாரதிய ஜனதா கட்சி குறித்தான விமர்சனங்கள் கூர்மையான விமர்சனங்கள், ஸ்பெசிபிக்கான விமர்சனங்கள் அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வைக்க மாட்டேங்குது. குறிப்பாக அமலாக்கத்துறையோட செயல்பாடு, சிபிஐயோட செயல்பாடு, இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் பாரதிய ஜனதா கட்சி கைப்பற்றிடுச்சு அப்படின்றத நீங்க ஸ்பெசிபிக்கா சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்ற குற்றச்சாட்டை திமுக வைக்கிறாங்க. சரி, உங்களுக்கு தெரியும், திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்தே அந்த எதிர்ப்பு உணர்வுள்ள ரத்தத்துல தான் ஊறிய கட்சி அதிமுக. இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன், எங்களுடைய முதல் எதிரி திராவிட முன்னேற்ற கழகம். இந்த ஆட்சியின் மீது மக்கள் வெறுப்பாக இருக்கிறார்கள். ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், விடியா திமுக அரசை வீட்டுக்கு அனுப்புவோம் என்ற கோஷத்தோடு தான் நாங்கள் களத்தில் இறங்கி. நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் கூட தமிழ்நாட்டினுடைய மண்ணையும் கலாச்சாரத்தையும் காக்கக்கூடிய எந்த விஷயத்திற்கும் நாங்கள் துணை நிற்போம். தமிழ்நாடு இந்த மண்ணிற்கு ஒவ்வாத எல்லா விஷயங்களையும் நாங்கள் எதிர்ப்போம், யாராக இருந்தாலும். உங்களுக்கே தெரியும், பாரதிய ஜனதாவோடு நாங்கள் பயணித்துக் கொண்டிருந்த காலத்தில் கூட காவிரி பிரச்சனைக்காக தனித்தன்மையோடு பாரதிய ஜனதாவை எதிர்த்து குரல் கொடுத்தது மட்டுமல்ல, உச்சநீதிமன்றத்தில் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், அந்த மத்திய அரசை எதிர்த்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வழக்கு பதிவு செய்தது. பல விஷயங்களை அந்த பாயிண்ட்க்கு நான் வர்றேன். இதே நீட் விஷயத்துல நீட்டை ஆதரிப்பது பாரதிய ஜனதா கட்சி, நீட்டை எதிர்ப்பது அதிமுக. பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில இருந்த பொழுதும் நீட்டை வேண்டாம் என்று துணிவோடு எதிர்த்தவர் அண்ணன் எடப்பாடியார். அதனால கொள்கையில மாற்றமில்லை. அம்மாவுடைய வழியில அதிமுக எதிர்க்க வேண்டிய விஷயத்தை எதிர்த்து குரல் கொடுக்கும், ஆதரிக்க வேண்டிய விஷயத்துல துணை நிற்கும், தமிழருடைய உரிமைக்காக. இப்ப ஜல்லிக்கட்டு விஷயம் ஸ்பெசிபிக்கா வாங்க. நீங்க ஏதோ நீங்கள் தூண்டில் போட்டு ஏதோ ஒரு குறிப்பிட்ட மீனை பிடிப்பதற்கு முயல்கிறீர்கள். நான் ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு ஒரு ஸ்பெசிபிக்கான காரணம் சொல்லுங்க. 10 நாட்களுக்கு முன்னால கூட விஜயபாஸ்கர் அவர்கள் வீட்டுல பல மணி நேர சோதனை, தொடர் சோதனை நடத்திக்கிட்டே இருக்காங்க. ஒரு நியாயம் இருந்ததுன்னா உங்க மேல சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணி உங்க மேல குற்றப்பத்திரிகையை கொடுத்து உங்கள் மீதான தவறு செய்ததற்கான ஆதாரத்தை வெளியிட்டிருக்கலாம், எல்லாம் செஞ்சிருக்கலாம். ஆனால் பல ஆண்டுகளாக சோதனை மட்டும் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அதுல கேள்விகள் வருது. அப்ப பாதிக்கப்பட்டவர்கள் நீங்க, அப்ப உங்களுக்கு உண்மையிலேயே நல்ல விஷயங்கள் தெரியும். அப்ப நீங்க அமலாக்கத்துறை தவறு செய்யுது அப்படின்ற விஷயங்களை நீங்க எடுத்து பகிரங்கமா சொல்லலாம். நான் உங்களுக்கு அதுக்கு ரொம்ப சரியா விளக்க சொல்றேன். நல்ல கேள்வி. இப்ப இந்த அரசு பதவியேற்ற உடனே முன்னாள் அமைச்சர்களை பழிவாங்கும் என்பதற்காக விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன்ல யாருடைய புகாரும் இல்லாமல் அவர்களாகவே ஒரு வழக்கை பதிவு செய்கிறார்கள். டிபி கேஸ், டிஸ்ப்ரொபோர்ஷனேட் அசெட் என்ற கேஸை வழக்கு பதிவு. அந்த வழக்கை பேரலா ஆஸ் பர் நாம்ஸ் அந்த வழக்கு இசிஐஆராக இடியில பதிவு செய்யப்படுகிறது. அவங்க சோதனை நடத்துறாங்க. அப்ப இதற்கு மூல காரணம் யாரு? இந்த இடியினுடைய சோதனைக்கு மூல காரணம் யார்? திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகம் போட்ட விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன், அது அரசியல் பழிவாங்குவதற்காக போடப்பட்ட வழக்கு. அந்த வழக்கை ஒட்டி தான் இந்த விசாரணை வருகிறது. இது ஏற்புடையது அல்ல, அதுல எங்களுக்கு மாற்று கருத்தே இல்லை. இது நிச்சயமாக ஏற்புடையதல்ல. குறிப்பாக கோட் ஆஃப் கான்டக்ட் சொல்லக்கூடிய இந்த தேர்தல் நேரத்தில் இது போன்ற விஷயங்கள் ஏற்புடையது அல்ல. நான் ரொம்ப தெளிவா சொல்றேன். இருந்தாலும் அதுதான் சொல்றேன், இப்ப மூல காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வழக்கு. அதனாலதான் ரொம்ப தெளிவா சொல்றேன், எங்களுடைய முதல் எதிரி திராவிட முன்னேற்ற கழகம். இந்த மாதிரியான அமைப்புகள், நீதித்துறை, சிபிஐ, வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, இன்னும் ஒரு துறையும் அவர்கள் கைப்பற்றி விட்டா எதிர்கட்சிகளே இருக்காது, ஜனநாயகம் இருக்காது, நீங்க இந்த மாதிரி தேர்தலில் போட்டியிட முடியாது அப்படின்ற ஒரு அபாயம் இருக்குன்னு திமுக தொடர்ச்சியா பிரச்சாரம் பண்ணி, ஆனால் நீங்கள் திமுகவை மட்டும் எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுவது என்பது ஒருவேளை இந்த அபாயத்திற்கு துணை போகின்ற நிலைமையா ஆயிடாதான்? நிச்சயமா அந்த அபாயம் எல்லாருக்குமான அபாயம். அந்த அபாயத்திற்கு யாரும் துணை நிற்க மாட்டேன். நீங்கள் உங்களுடைய கேள்வி எப்படி இருக்குது என்று சொன்னால், ஒருவேளை இப்படி வந்துவிட்டால் நீதிமன்றங்கள் என்பது
ஒரு தனிச்சென்மையோடு நேர்மையோடு இயங்க வேண்டிய அமைப்பு. அதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. இடியாக இருந்தாலும் சிபிஐயாக இருந்தாலும் தனித்தன்மையோடு இயங்க வேண்டிய அமைப்பு. அதில் மாற்று கருத்து இல்லை. அந்த ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் தனிப்பட்ட ஒரு அரசியல் கட்சி எடுத்துக்கொள்கிறது என்றால் அது தவறு. அதில் மாற்று கருத்து இல்லையே. இங்க வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டியிடுது, நாம் தமிழர் கட்சியில ஜல்லிக்கட்டு ராஜேஷ் போட்டிடுறாரு. ஓகே, அவர்களுடைய போட்டியெல்லாம் எப்படி பார்க்கறீங்க? உங்களுக்கு பிரதானமாக போட்டியா கொடுப்பது யாரு? நாங்க களத்துல நிக்கிறோம், களத்துல பாக்குறோம், மக்களை சந்திக்கின்றோம். களத்தில் இந்த திருச்சி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையிலும் அதிமுக வேட்பாளர் ஒரு படித்த ஒரு இளைஞர், சுறுசுறுப்பான, மிக சுறுசுறுப்பான, ஓடுற பாம்பை மிதிக்கிற வயசுன்னு நான் சொல்லியிருக்கிறேன். அந்த மாதிரி சுறுசுறுப்போடு உங்களோடு பயணம் செய்யக்கூடிய கருப்பையா அவர்களை தான் நாங்கள் இன்றைக்கு நிறுத்தியிருக்கின்றோம். நல்ல வேட்பாளரை அண்ணன் எடப்பாடியார் நிறுத்தியிருக்கிறார். இரட்டலை சின்னம் கிடைத்திருக்கின்றது. களம் சூடாக இருந்தாலும் அந்த களம் அதிமுகவுக்கு சுவையாக இருக்கிறது. வெல்வதற்கான பாதைகள், வழிவகைகள் எல்லாம் தயாராக இருக்கிறது. வியூகம் சிறப்பாக இருக்கிறது. இயற்கையாகவே ஒரு சாதகமான சூழ்நிலை அமைந்திருக்கின்றதை நாங்கள் கண்ணால் காண்கின்றோம். அதை உங்கள் காதுகளுக்கு நாங்கள் சரி, இந்த பேஸ் தான் 2026 யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்னு சொன்னது போல இந்த 24 யானை வருகிறது என்றால், இந்த 26 இந்த யானை வெற்றி பெறுது என்று சொன்னால் மணி ஓசை அது போல எங்களுக்கு 26 எங்களுக்கு நிச்சயமாக சிறப்பாக இருப்பதற்கு அடித்தளம். சரி, அந்த ஓசை கேட்குமா? உங்களோட உழைப்புக்கு உங்களுடைய நம்பிக்கைக்கு மக்கள் அங்கீகாரம் கொடுப்பார்களா என்று தேர்தல் களம் சொல்லும். உங்களுடைய நேரத்தை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. ஓசை உறக்க கேட்கும். ஓசை கேட்குதான்றதை பொறுத்து பார்க்கலாம். நேர்களே, மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம். ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம்.